ஹாய் கைஸ், வெல்கம் டு அனிமி நெக்ஸஸ். ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங் பார்வை காட்டுறாங்க. ஆளு சரியான கோவத்தில் இருக்கான். என்னால் ஒரு கோல் கூட போட முடியல, இவன் முன்னாடி நான் முட்டி போட்ட மாதிரி இருக்கு, நான் தான் அந்த ஃபீல்டோட கிங், இவன் கிடையாது அப்படின்னு பாரோ யோசிக்கிறேன். அப்புறம் பாரோட ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால் நல்லா விளாண்டுருக்கேன், எல்லாருமே தவிச்சு போய் உட்காந்தாலும் இவன் ஸ்டாமினாவோட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். மற்ற பசங்களாம் உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, நீ என் டீமில் இருக்க நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுமே அவனுக்கு டேலண்ட் இருக்கு, நான் தான் இங்கே மெயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கான். பாரோவுக்கு அப்போ டேலண்ட் இருந்தனால எல்லாருமே அவனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வின் பண்ணணும்னா நீங்க வழியை விட்டு தள்ளி நில்லுங்கன்னு சொல்றாங்க. மற்ற பசங்களுமே அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. பாரோவுக்கும் அது புரியல. மற்ற பசங்க விளாடவே இல்லை, எனக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க, இதுக்கே அவங்க சாக்க விளாடணும் அப்படின்னு நினைக்கிறான். நான் தான் இங்க கிங், அவன் கிடையாது. சின்ன வயசுல பிறந்ததுனாலதான் பாரோ புரிக்கான் போல. அப்புறம் பாரோ பெரிய பையனாவும் ஆகுறான். மற்ற பிளேயர்ஸ்லாம் அப்படி பண்றதுனால அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறது அவன் கை விட்டுட்டான். அவனோட ஸ்டைல அவனாவே வளர்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் பாராக்கும் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு சாக்கர் பிடிச்சது அவன் கிங்கா இருக்கிறனாலயோ இல்ல பால் அவன் கிக் பண்ணி கொண்டு போறனாலயோ இல்ல அவனோட ஆப்போனன்ட் டீம் தோத்து இருக்கிறத பாக்குறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ராங்கா இருக்கவங்க மட்டும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ரெட் டீம் 4 பாயிண்ட், இவங்க 3 பாயிண்ட் இருக்காங்க. இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தா இசைக்கு டீம் தோத்துருவாங்க. இசைக்கு நாய் என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாரோ வேமா வந்து அங்க இருந்து பால் அடிச்சிருதான். பால் கோல் போஸ்ட் கிட்ட போகுது, கோல் தான் அவ்வளவு போகுதுன்னு எல்லாம் பாக்குறாங்க. ஆனா ப்ளூ லாக் மேன தடுத்துருதான். இப்போ பாலும் பவுன்ஸ் ஆகுது. குனியாமி அந்த பாலை எடுக்க போறான். பாலை பிடிச்சி ரியோக்கு பாலை பாஸ் பண்ணலான்னு இருக்கான். ஆனா நாகி குனியாமி பின்னாடி வந்து நின்றுதான். ரியோக்கும் இப்போ குனியாமி பாலை பாஸ் பண்றான். ஆனா இசைக்கு ரியோ கிட்ட வந்தனால ரியோ அந்த பாலை தட்டி விட்டுருதாங்கிட்டு. பால் ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சு பாரோ எடுக்க வரேன். ஆனா சிகிரி அவன் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். இசைக்கு இப்போ பாரோ முன்னாடி வந்து எதுவுமே சொல்லல, பாரோவை பார்க்க மட்டும் சரியான். பாரோ அந்த பார்வையில இசைக்கே பாலை பாஸ் பண்ணிடுறான். அங்கே இருக்க மற்ற பிளேயருமே ஆச்சரியமாக பார்க்காங்க, பாரோவா பாலை பாஸ் பண்ணிட்டான்னு. இசைக்கு கரெக்டாக கொண்டு போய் கோலும் போட்டுருதான். பாயிண்ட் இப்போ ஈச் 4 மாறுது. இப்போ எந்த டீம் 1 பாயிண்ட் எடுக்கும் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்புறம் இசைக்கு பாரோவை பார்த்து அந்த பாஸ் நல்லா இருந்துச்சு, கழுத என் வழியை விட்டு தள்ளி நில்லு, அப்போதான் நான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு அவன் டைலாக்கே அவனுக்கு போடுறான். இசாக்கி பாரோ எல்லாத்தையும் கேட்டு பாவம் பையன் உடஞ்சு உட்காந்துருக்கான். இப்படித்தான் இருக்குமா தோத்தா? நான் பால் பாஸ் பண்ணது நானா பண்ணதில்ல, அது என்னோட சாய்ஸே கிடையாது, என்னையே அறியாம ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாலை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த டயத்துல இசாக்கி கிட்ட நான் தோத்துருக்கேன். அப்புறம் பாரோ இசாக்கி என்னென்ன சொன்னானோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசுல நடந்ததே யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் இசாக்கியை பார்த்துட்டு இந்த டயத்துல இவன் தான் லீட் எடுத்திருக்கான், சாக்கருங்கிறது இனிமே எனக்கு சர்வ் பண்றது மட்டும் கிடையாது, நான் கிங்கும் இல்ல அப்படின்னு யோசிக்கிறேன். அது இந்த டயத்துல பாரோ அவனோட தோல்வியையும் ஒத்துக்குறான். இப்ப சிகரி குனியாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிகரி இசாக்கியை பார்த்து சொல்றான், அவனை நிறுத்த முடியாத அளவுக்கு அவன் விளாடுறான், ரியோ அதுக்கு இசாக்கியை மட்டும் பால் எடுக்க விடாம பண்ணுங்க, அது போதும். சிகரியுமே அதுவும் கரெக்ட் தான், நம்ம அவனை பாலை எடுக்காம விட்டா நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்ப ரியோ பால் நம்மகிட்ட இருக்கும், இந்த ஃபீல்டை நம்ம தான் இந்த ஆட்டை கண்ட்ரோல் பண்ண போறோம், வின் பண்றது நம்மள தான் இருப்போம் அப்படிங்கிறான். அவனோட ஸ்பீடை யூஸ் பண்ணி வின் பண்ணுவான். சிகரி சொல்றான், குனியாமே ஓகேன்னு சொல்றான், ரியோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேருமே சீரப்ல இருக்காங்க. அப்புறம் இசாக்கியுமே யோசிக்கிறேன், பால் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்ககிட்ட தான் இருக்கும், அவங்ககிட்ட இருந்து இந்த பாலை எடுக்கணும். அப்புறம் நாயுமே சொன்னேன், சிகரியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்க்காம விட்டோம்னா அவன் காலை வச்சு அவன் வேகமாவே போய் இருக்கான். அப்புறம் முன்னாடி மாதிரி அவன் பாலையும் கண்ட்ரோல் பண்ணானா அவனை பிடிக்கவும் முடியாது. அப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம அவனை ஸ்டாப் பண்ணணும்னு இசைக்கு யோசிக்கிறான். இப்போ அவங்ககிட்ட ஏதோ பிளான் இருக்கு அப்படின்னு நாயை கேட்கிறான். இசைக்குமே ஆமா ரியோவை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நாய் இசாக்கிய பார்த்து பாரோ கிட்ட ஏதோ சொல்லலாமாங்கிறான். 3 பேரா இருந்தா அதை ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படிங்கிறான். இசைக்கு அதுக்கு அவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது, இது வேஸ்ட் தான் அப்படிங்கிறான். நீயே நானும் அந்த கேமை முடிக்கணும் அப்படின்றதான், நம்ம 2 சேர்ந்து தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறான் இசாக்கி. நாகியுமே ஓகேன்றதான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரியோ கிட்ட பால் இருக்கு, இசாக்கி ரியோ முன்னாடி தான் இருக்கான். சிகரிட்ட பாலை பாஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். சிகரி கிட்ட நாயும் இருக்கேன், சிகரிக்கு பாஸ் பண்ண விடாம இசாக்கியும் இருக்கான். ரியோவுமே புரிஞ்சுக்கிட்டியா சிகரிட்ட பாலை பாஸ் பண்ண விடாம பண்றாங்கன்றத. குனியாமி இடம் ஓப்பனா இருக்கு, அப்ப அவங்க அந்த இடம் ஓப்பனா இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டு இருக்காங்க போல. என்ன பண்ணாலும் இப்ப சிகரிட்ட பாலை பாஸ் பண்ண முடியாதுன்றனால குனியாமிட்டே பாலை பாஸ் பண்ணிருக்கான். குனியாமி பாலை வாங்கிருக்கான். இப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறான். சிகரிட்டையும் பாலை பாஸ் பண்ண முடியல, பாரவும் அவனை தடுக்கிற மாதிரி இருக்கான். திரும்ப ரியோ கிட்டே அவன் பாலை பாஸ் பண்ணிருக்கான். ரியோவுமே புரிஞ்சுக்கிறேன், குனியாமையும் நானும் சேர்ந்து இந்த மேட்சை முடிக்க முடியாதுன்றத. அப்புறம் அவனா யோசிக்கான், நான் என்ன பண்றேன், நான் இவனை தான் அவுட் பண்ணணும், சிகரி பின்னாடி ஓப்பனா தான் இருக்கு அப்படின்னு சிகரியை தாண்டி போக பாக்குறான். அப்புறம் நான் எதுக்கு இசாக்கியை தாண்டி போனோம், அவன் பார்த்து கிளியர் பண்ணா மட்டும் போதுன்ட்டு இசாக்கியை விலகி விட்டு சிகரிட்ட பாலை பாஸ் பண்ணிருந்தான். அந்த பாலை எடுக்கிறதுக்காண்டி நாயை தாண்டி சிகரி போறான். ஆனா நாய் அந்த பால் வர்ற பக்கமே போறான். அந்த பால் கோல் போஸ்டுக்கு நேரம் வர்ற மாதிரி இருக்கு. சிகரி அந்த பால் எங்க விழுகுதோ அங்க போய் எடுக்கலான்னு பார்த்தான். ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடலான்னு நாய் போறான். அப்புறம் இசைக்கு ரியோவை பார்த்து தேங்க்ஸ், இதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறான். ரியோமே மறுபடி போய் இது எல்லாமே உன்னோட பிளானா அப்படின்னு பாக்குறான். நாய் இப்போ கரெக்டா பாலை கேட்ச் பண்ணிருந்தான். கேட்ச் பண்ணி பாரோ கிட்டேயும் பாலை பாஸ் பண்ணிதான். இசைக்கு பாரோவை பார்த்து விளையாடு கழுது அப்படிங்கிறான். பாரோவுமே அந்த பாலை பிடிச்சிருந்தான். பாரோமே அவன் தோத்ததை ஒத்துக்கிட்டு
இந்த ஃபீல்டுக்கு அவன் கோல் போடுறதுக்காண்டியே இருக்கு. நான் எனக்கு இல்லை, ஆனால் இது எனக்கு ஓகே தான். ஏன்னா நான் இனிமேல் லீட் பண்றது இல்ல. அந்த டைம் நாயுமே வந்து ஏன்ட்ட பாலை பாஸ் பண்ணுங்கிறேன். பாரவுமே அவனை பாக்குறான். சிகரியுமே நாயை தடுக்கிறதுக்கு ரெடியா வந்துருதான். பாராக்கு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி இருந்ததே இல்லை. அவங்க 2 பேரும் எனக்கு எப்படிலாம் கோல் போலான்னு சொல்லி தராங்க. நான் அந்த கேம்ல சப்போர்ட்டிங் ரோலா இருந்தாலும் நான் பாஸ் பண்ணா மட்டும்தான் வின் பண்ண முடியும். நானும் ஒரு முக்கியமான வந்து அந்த கேம்ல. அவங்க 2 பேரும் என்னோட நல்லாவே சைன் பண்றாங்க, அதாவது நல்லாவே விளாடுறாங்க அப்படிங்கிறான். அப்புறம் அவனுக்கு பாலை பாஸ் பண்ணவங்க எல்லாம் இப்படித்தான் நினைச்சிருப்பாங்களான்னு யோசிக்கிறான். நான் பாஸ் பண்ணனா அவங்க வின் பண்ணிடுவாங்க, இதுதான் டீம் ஒர்க்கா, கெமிக்கல் ரியாக்ஷனா அப்படின்னு யோசிச்சுட்டு பாலை பாஸ் பண்ண போறான். தோத்து போனவே சப்போர்ட்டிங் ரோல்ல இருக்கான். இதுதான் ரீசெண்ட் கிக் பண்ண போறேன் பாலை. ஆனா ஏதோ அவனை பிடிச்ச மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த அனிமேஷன் தான் அப்படி காட்டுறாங்க. அவனோட ஈகோ தான் அவனை அப்படி தடுக்குது. இந்த ஃபியூச்சர் தான் எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இசைக்கிட்ட பாலை பாஸ் பண்ற மாதிரி இருக்கு. அவன் தோத்ததை ஒத்துக்கிட்டு இருந்தா அவன் ட்ரீமே உடஞ்சு போன மாதிரி தான். அவன் லைஃபே வேஸ்ட் ஆயிரும். தோத்துட்டு எக்ஸ்கியூஸ் மட்டும் கேட்கவே கூடாது. அது வேற ஒன்றும் பயம் இல்லை. அவன் அந்த பாலை பாஸ் பண்றதுனால அவன் கோல் போட்டு அவன் பெரிய ஆள் ஆயிரான். இவன் கடைசியில தோத்து இவனால எதுவும் பண்ண முடியாம வேடியை பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறான். அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் அக்செப்ட் பண்ண அவனுக்கும் பிடிக்கல. புனியாமேட்ட வந்து வேமா ட்ரிப்ளிங் பண்ணி அந்த பாலையை எடுத்துட்டு போயிருந்தான். இசைக்குமே அவனுக்கு பாலை பாஸ் பண்ண சொல்றான். ரியோ இசைக்கு பாலை பாஸ் பண்ணிட்டா நம்ம அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பாரா இசாக்கி பாலை பாஸ் பண்ற மாதிரி வந்து அவன் தட்டி அங்கிட்டு கொண்டு போயிருந்தான் பாலை. ரியோக்குமே அப்புறம் தான் புரியுது அவன் இசாக்கி ஒரு டீகாயா யூஸ் பண்ணிருக்கான்னு. அப்புறம் பாராவை பார்த்து இவன் இந்த மேட்ச்ல எவால்வ் ஆகிட்டு இருக்கான் யோசிக்கிறான். சிகரியுமே இப்ப பாராவை தடுக்க போறான். ஆனா பாரா எப்படி போகணுன்ற ரூட் அவனுக்கு இப்ப தெரியுது. இப்ப இசைக்கு பின்னாடி நினைக்கிறதான் இசைக்கியை யூஸ் பண்ணி அவன் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி இருக்க டார்க் யூஸ் பண்ணி மறைஞ்சு விளாண்டுகிட்டு இருக்கான். இசாக்குமே புரிஞ்சுக்கிறேன் இதுதான் பாராவோட அவாக்கனிங்னு. நம்ம மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதுனாலதான் நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷனை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு இசாக்கி யோசிக்கிறான். மற்ற எல்லா பிளேயருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க பாராவை. பாரா நான் சப்போர்ட்டிங் ரோலாலாம் இருக்க மாட்டேன், லீடா இருக்கிறதோட வில்லனா இருப்பேன் அப்படின்னு கோல் போஸ்ட பார்த்து பாலும் அடிக்கிறான். கோலும் விழுந்துருது. அப்புறம் பாரவுமே இன்னில இருந்து இந்த கிங்கோட வழி ட்விஸ்டட் பார்த்தாதான் இருக்கும், அதான் கிங் அப்படின்னு திரும்ப இருந்த மாதிரியே சொல்றான். இன்னும் வின் பண்ணிருது. இசாக்கி வந்து பாராட்ட ஹைஃபை கொடுக்க வரான். ஆனா பாரா ஹைஃபை கொடுக்குற மாதிரி வந்து சட்டையை பிடிச்சி தூக்கிடுறான். நாய் இதுதான் ஹைஃபைவான்னு பாக்குறியான். சட்டையை பிடிச்சி தூக்கி நான் என்ன கழுதான்னு கேட்கிறேன் இசாக்கிட்ட. இசாக்கி நான் சாரி தெரியாம சொல்லிட்டேன், நான் நினைச்சதோட நீ நல்லா விளாடுற அப்படிங்கிறான். உன் கூட இருக்கும்போது என்னோட கேம் என்னன்னு தெரியுது அப்படின்னு பாரவும் இசாக்கியை பார்த்து சொல்றான். பேசிக்கிட்டு இருக்கும்போது நாய் தோலை போட்டு 2 பேரையும் அமைக்கிட்டு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பாராவை பார்த்து நீ சாப் பண்ணி போனது நல்லா இருந்துச்சு, இவ்வளவு நாள் ஏன் மறைச்சு வச்சா அப்படிங்கிறான். ஆனா அதை திடீர்னு தான் பண்ண அப்படின்னு பாரவ சொல்றான். உன்னை பத்தி சொல்லு நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இசாக்கி சொல்றான். பாரவமே சொல்றான் நான் இவ்வளவு நாளா அந்த ஃபீல்டுங்கிறது எனக்கு மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே சப்போர்ட்டிங் ரோல் தான், நான் ஒத்தால தான் டீம் கூட ஓதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க 2 பேரும் அந்த ரோல் எடுத்திருக்கீங்க, என்னை ஓரமா ஒதுக்கிட்டு. அப்புறம் அந்த ப்ளூ லாக்ல சர்வே பண்ணணும்னா நான் மற்றவங்கள டாமினேட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நான் வந்தேன் அப்படிங்கிறான். நாயுமே நம்ம கூட மோதினவங்களும் ஸ்ட்ராங்கான டீம் தான், வீக்கான டீம் இருந்தா உனக்கு இந்த ஐடியா வந்திருக்காது அப்படிங்கிறான் பாரவை பார்த்து. பாரமே ஒத்துக்கிறேன், நீ சொன்னது கரெக்ட் தானு. ஒரு இசைக்கு நீ நல்லா விளாண்டுன்னு சொல்லியிருக்கேன். பார வாய மூடிட்டு வில்லனா இருக்கணும் இல்லையோ, என்னோட ட்ரீம் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகணும், இங்க இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இசாக்கியை பார்த்து திரும்ப அவங்ககிட்ட நான் தோக்க மாட்டேன்னு அப்படி ஒரு முறப்போட சொல்றேன். அப்புறம் நாய் உன பிடிச்சதேன், நீ ஃபர்ஸ்ட் டைமா இசைக்கிய பேர சொல்லி கூப்பிட்டுருக்க அப்படின்னு. டாங்கி லூசர்னு சொல்லாம இசைக்கின்னு சொல்லியிருக்க. அப்புறம் பார நாயை பார்த்து நீ எப்பயுமே எரிச்சலா தான் கிளப்புற ஹாசல் மேன் அப்படிங்கிறான். அதுக்கு நாய் நான் ஹாசல் மேன் கிடையாது, என் பேர் நாயி, என்னை நாயின்னு கூப்பிடு அப்படிங்கிறான். ஆனா கண்டுக்கிறாம அங்க இருந்து போறேன், இதெல்லாம் ரொம்ப ரூடு அப்படிங்கிற நாயி. இப்ப வின் பண்ணிட்டோன்னு இசாக்கி நாயும் கையும் கொடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஆணியை காட்டுறாங்க. ஆணியுமே பண்ணவே உண்மையிலே ஒரு டாப் டேலண்ட் ஆன காய் அப்படிங்கிறான். டெக்னிக்குமே நல்லா இருக்கு, இது உன்னோட பிளானா நீ ஈகோட்ட கேட்கிறான். அதுக்கு ஈகோ இதெல்லாம் என் பிளான் கிடையாது, இது எல்லாமே அவங்களோட ஓன் டேலண்ட்ல தான் பண்றாங்க. அப்புறம் ஆணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், தோல்விங்கிறது அந்த உலகத்திலே சரியான காம்படிஷன், வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரால கூட எல்லா மேட்சையும் வின் பண்ண முடியாது, இது உண்மையான மேட்ரு, தோக்கர்ல இருந்து கத்துக்கிறணும். ஆனா சில பேர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம ரிவெஞ்சா எடுத்துக்கிறாங்க. அப்படி பண்ணா அவங்க எவால்வே ஆக மாட்டாங்க, அவங்க பண்ற மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிறாம இருக்கனாலதான் லூசராகவே இருக்காங்க அப்படிங்கிறான். அவங்க தோத்ததை ஒத்துக்கிறாம அவங்க கிவ் அப் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட ட்ரீமையும் அழிக்குது. அவங்க கோலுங்கிறத அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுதான், ஆனா அது வேற பக்கமா போயிருது. அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, அவங்க எல்லாம் குப்பை தான். அவங்க லைஃப் அவங்க ட்ரீமுக்காண்டி போடலன்னா நீங்க வேஸ்ட் தான். நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த டயத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியலன்றத, அப்பதான் உங்களால நியூ பொட்டன்ஷியலை கொண்டு வர முடியும். இசாக்கி குனியாமி இதோ பார்த்தா சொல்றான் போல கீவோ. 3 பேருமே அவங்க கோலை விட்டுட்டு பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 பேருமே அவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கிட்ட வந்துருச்சு, அதுக்கப்புறம் போயிருச்சு, என்னால பண்ண முடியல, அதான் பண்ணிட்டான். இசை டீம்ல நம்ம யாராவது பிக் பண்ணணும்னு ரெடியா இருக்காங்க. யார் எடுக்கலாம், என்ன வின் பண்றதுக்குன்னு இசாக்கி யோசிக்கிறான். பிக் பண்ற மாதிரியே இந்த எபிசோடு முடிஞ்சிருது.